வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். ரீசெண்ட் டைம்ஸா யங்ஸ்டார்ஸ் மத்தியில் கொஞ்சம் ரீச் ஆகிட்டு வர ஒரு வெஹிக்கிள் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்ல செம ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன், அது கூட நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், டீசென்ட் லெவலான ஃபீச்சர்ன்ற மாதிரி நிறைய விஷயத்தில் அந்த ஒரு யங்ஸ்டார்ஸை கவர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இந்த ஒரு செக்மெண்ட்ல பெஸ்ட்டாக இருக்கு. அந்த ஒரு வெஹிக்கிள் கூட நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் யங்ஸ்டாருக்கு ரொம்ப நாளாக ஃபேவரட்டாக இருந்த ஒரு வெஹிக்கிளான இந்த Yamaha MT-15க்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனால வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சின்ன கரெக்ட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோனியர் ஆட்டோவில் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய டிசைன் கம்பேரிசன். நம்ம எங்கே டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம Yamahaவோட MT-15 டிசைன் பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. செம ஒரு ஸ்போர்ட்டி நல்ல ஒரு அக்ரெசிவ் டிசைன் டோனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை Yamaha ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் விஷயத்தில் நல்ல ஒரு ரேஞ்சு, அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. பட் என்ன சீட்டிங் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். 2 பேர் போகிறதுக்கு ஓகே, பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரி ஓட்டுறங்கிறப்ப நிச்சயமாக இந்த வெஹிக்கிளோட சீட்டிங்கிறது பத்தாது. பட் ரூல்ஸ் படி அப்படி ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டுறது உங்களுக்கும் நல்லதில்லை, உங்களுடைய வெஹிக்கிளோட இன்ஜினுக்கும் நல்லது கிடையாது. சரி ஓகே, அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 டிசைன் பற்றி சொல்லணும்னா இதுவுமே சேம் நல்ல ஒரு செம ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன் டோன். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோட டிசைன்ன்றது கொஞ்சம் ஒரு யூனிக்காகவே இருக்குது. உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்க்க மேபி வெஹிக்கிள் கொஞ்சம் லீனாக சின்ன வெஹிக்கிள் மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் நேரில் பார்க்க நல்ல ஒரு மேசிவான ஒரு ரோட் ப்ரெசன்ஸோடைய இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு இருக்குது. அப்படின்றப்ப டிசைன் விஷயத்தில் நீங்கள் தான் டிசைட் பண்ணும் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றத. அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்ட்ரீமோட சீட்டிங் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பிட் சீட்டு அதுவும் ரொம்ப ரைஸ்டாக கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் அந்த ஒரு பில்லியன் கம்ஃபர்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. வெஹிக்கிள் ஸ்போர்ட்டியாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய ஃபீச்சர் கம்பேரிசன். நமங்க ஃபீச்சர் கம்பேரிசன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்கில் இருந்தால் நிற்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம Yamahaவோட MT-15ல் ஃப்ரண்ட்டில் வந்து மெயின் ஹெட்லைட் வந்து LED ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் ப்ளஸ் DRLஸோட கொடுக்குறாங்க. அதோடைய அந்த ஒரு பிரைட்னஸும் சரி, அந்த பார்க்கறதுக்கு அந்த ஒரு லுக் வைஸும் சரி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்குது. மற்றபடி இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு ஹாலஜனில் தான் வருது. வேணா நீங்கள் LED எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். அதுக்கடுத்து அந்த பின்னாடி ரியர் லைட் உங்களுக்கு LED அப்படின்றப்ப லைட்டிங் விஷயத்தில் ஓகேவான ஒரு ரேஞ்சு, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு குறையே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல் LED செட்டப்பு, இண்டிகேட்டர்ஸுமே LED வருது. ஃப்ரண்ட்டில் வந்து மெயின் ஹெட் லைட்டும் LED ப்ரொஜெக்டர் தான், அதுவும் டுயலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் உங்களுக்கு அந்த ஒரு LED DRLும் வருதுன்றப்ப ஒரு லைட்டிங் விஷயத்தில் 2 பேரும் நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஒரு சிமிலரான ரேஞ்சு தான். ரெண்டுத்துலேயும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் நீங்கள் அந்த ஒரு கால் நோட்டிஃபிகேஷன், SMS நோட்டிஃபிகேஷன் சேம் ரெண்டுத்துலையும் சேம் டிக்டோ ஃபீச்சர்ஸ் தான். அப்படின்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் 2 பேரும் ஒரு ஈக்குவலான ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. ரெண்டுத்துலேயும் வேறு எந்த அந்த ஒரு ஐகானிக்கான ஃபீச்சர்ஸ்னு சொல்ல மட்டும்லாம் எதுவும் கிடையாது. ரெண்டுமே அது ஒரு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டியில் ஒரு நார்மலான LCD டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட இன்ஜின் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு நான் ஓப்பனாக இங்கே சொல்லிடுறேன், MT-15ஓட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் ஒரு பெஸ்ட்டான இன்ஜின்ன்றதுல உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. ஏன்னா வச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான இல்லை 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்டு VVA டெக்னாலஜி உள்ள ஒரு இன்ஜின். இந்த என்னோட பார்த்தோன்னா வச்சிங்கன்னா ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சும் கொடுக்குறாங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு டாப் ஸ்பெக்காக இருக்குது. இந்த ஒரு 150cc செக்மெண்ட்லேயே 4 வால்வ் செட்டப், அது இல்லாமல் VVA, அது இல்லாமல் 6 ஸ்பீடு ஸ்லிப்பர்ஸ் கிளச்சுன்றப்ப ஓவரலாக நல்ல ஒரு பேக்கேஜ். இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ரிஃபைண்டாகவும் ரன் ஆகுது இந்த ஒரு இன்ஜின். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 18.16 bhp பவர்ஸும் 14.1 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் அதுக்கு மேலேயும் போகலாம். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 48 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஸில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் கிட்ட நீங்கள் 50 km கிட்ட வரைக்கும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜ்லேயும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சு, பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சுன்றது தான் இதோட இன்ஜினை இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஜின்ன்றேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 யூஸ் பண்ணிக்கிறதும் ரொம்ப டவுன் இன்ஜின்லாம் கிடையாது. அது வந்து ஒரு ஓகேவான ஒரு இன்ஜின் கம்பேர் டு தி MT-15. ஆமாங்க, MT-15 கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் மற்றபடி அந்த ஒரு 125
சிசி செக்மெண்ட்டில் அது ஒரு பெஸ்ட்டான இன்ஜின். ஏன்னா இது வந்து ஒரு 2 வால்வ் ஏர் கூல்டு செட்டப்போட வரக்கூடிய ஒரு 125 சிசி வித் 5 ஸ்பீட் அண்ட் பெட் மல்டிபிளெட்ஸ் கிளச்சு. இந்த என்னுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.48 பிஹெச்பி ஆஃப் பவர்ஸும், அதுக்கடுத்து 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 95 km/h. ரியல் லைஃப்பில் ஒரு 115 110 அந்த மாதிரி சம்திங் கிட்ட போகலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 59 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சு. அந்த ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்கு 59 kmpல்ன்ற ஒரு சூப்பரான மைலேஜ் தந்துச்சுன்னா நிச்சயமாக மைலேஜில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. அட் த சேம் டைமில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு லுக்கும் தருதுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வெர்சைலான ஒரு வெஹிக்கிளாகவே இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும். அது இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன லாங் ட்ரைவ்ஸ் தான் நான் போவேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மைலேஜும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் R125 சைடு வரலாம். பட் எனக்கு பெஸ்ட் இன் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு டீசெண்டான மைலேஜ் இருந்தால் போதும். அது இல்லாமல் நான் கொஞ்சம் அதிக லாங் ட்ரைவ்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ Yamaha MT-15 சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். பட் லாங் ட்ரைவ் வந்து இந்த வெஹிக்கிளில் தான் போகணும், இந்த வெஹிக்கிளில் தான் போகணுன்ற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் எதில் வேணால் போகலாம். அந்த வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரைடிங் ஸ்டைலை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து நம்மளுக்கு இப்போ இந்த 2 வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, அதுலேயும் நம்ம MT-15 தான் பெஸ்ட்டு. ஏன்னா வச்சிங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க வித் டுவெல் சேனல் ABS-ஓட பேர் பண்ணிங்களான்றப்போ பிரேக்கிங் மாதிரி விஷயத்துலையும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் குறை கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுக்குறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இது ஒரு 125 சிசி செக்மெண்ட்லேயே இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ABS கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, சிங்கிள் சேனல் ABS இருக்குன்றப்ப பிரேக்கிங் விஷயத்தில் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R அந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டு. பட் கம்பேரிவ் டு தி MT-15 வரும்போது அது கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் அது ஓகே. ஏன்னா அந்த வெஹிக்கிளில் இருக்க அந்த ஒரு 125 சிசி பர்ஃபார்மன்ஸுக்கு அந்த ஒரு பிரேக்கிங்கிறது போதுமான ஒரு ரேஞ்சில் இருக்குது. நம்ம Yamaha MT-15 பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பிரேக்கிங்கில் குறைய கிடையாது, எக்ஸலண்ட்டான ஒரு பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு இப்போ இந்த 2 வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R பேஸ் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,21,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,32,000 முடிச்சலாம். பட் நம்ம Yamaha MT-15 பேசிக் மாடலே உங்களுக்கு 2,11,000 ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh கிட்ட ப்ரைஸ் வேரியேஷன் வருது இல்லைங்களா. டாப் மாடல் 1,16,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் இட்ஸ் ரியலி ஸோ ஹைக்கு ஃபார் நம்ம MT-15. ப்ரைஸிங் வந்து அந்த வெஹிக்கிளுக்கு வருது. பட் கம்பேரிவ் டு நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R இது வந்து ரியலி ஒரு பெரிய ப்ரைஸ் ஹைக் இருக்குது. அப்படின்னா பார்த்தீங்கப்பா, அப்போ டபுள் ப்ரைஸிங்கில் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸு, நல்ல மைலேஜ், சூப்பரான ஸ்போர்ட்டி லுக்கோட ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்கப்பா, நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R இஸ் ஃபார் யூ. பட் எனக்கு ப்ரைஸிங் அதுக்கடுத்து எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவலைன்றப்ப நம்ம MT-15 நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, சூப்பரான பிரேக்கிங் இருக்குது, ஒரு நல்ல ஸ்போர்ட்டியரான லுக்கும் இருக்குது. நீங்கள் இந்த சைடும் வரலாம். ஓவரால் இந்த 2 வெஹிக்கிளுமே இந்த ஒரு செக்மெண்ட்டில் அதோடைய செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள். இந்த 2 வெஹிக்கிளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.